இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2 கேமில் வந்து பாய் ஒரு கேம் ஜெயிஸ்டாப்பில் ஒரு கேம் ட்ராவ் ஆகிடுச்சு. இது இப்போ வந்து 3வது கேம். இது என்ன கேமாக இருக்குன்னு வீடியோ பார்க்குறப்ப உங்களுக்கே தெரியும். ஏன்னா பந்து கையில் இருக்குது. இப்போ இதில் மேட்சில் தோத்துறா 10 ரூபா என்ன பண்ணா என்ன பாய் பண்ணுறீங்க? என்ன இல்லையே உண்மையை சொல்லுங்க பாய். என்ன பண்ண மேட்சில் தோத்துருங்கன்னு 10 ரூபா காசு கொடுத்தான் டீ குடிச்சிங்கன்னு. கட்டவனே வாங்க பாய். எப்படியா நமக்கு வெக்கமா இல்லையாடா உனக்கு? அசிங்கமா இல்லை உனக்கு? இல்லை ஏற்கனவே அசிங்கம் இல்லாமல் தான் நிற்கிறான். ஒரு பிளேயர்னா உன்கிட்ட இருக்கும்டா அந்த தில்லு. விஜய் சொன்ன மாதிரி தான் தம்மா துண்டு பிளேடில் வச்ச உன் நம்பிக்கையை அந்த காயினில் ஏண்டா வைக்கிற ஊமையில வைடா தம்பி. என்ன இப்போ உனக்கு வேணுமா 10 ரூபா? இந்த அதானே இந்த உனக்கு வேணுமா 10 ரூபா? அசிங்கமா இல்லை உனக்கு? கேவலமா இல்லை? நீ மோட்டிவேஷன் பண்ணி மானம் கெட்டவனே, லுச்சாப்பா இல்லை, அசிங்கம் கெட்டவனே, மூஞ்சா இது மூஞ்சி இப்படி அசிங்கப்படுத்திட்டு இருக்கேன். தொடச்சிக்க எல்லாத்தையும் தொடச்சிக்க. அவ்வளோதான் சட்டையில தொடச்சிட்டு போயிட்டு கேமில் ஜெயிச்சு காட்டுறா. ஃபுல்லாக என்னை வந்து அசிங்கப்படுத்தாது. இந்தா மாப்பிள்ள நீ கேமில் ஜெய் மாப்பிள்ள. இந்த மாப்பிள்ள காயின் அப்படியே நைஸாக உள்ளே வச்சுக்கிறது. என் ஆளை பற்றி இல்லைடா. இது வெயிட்டாக போரு. இவன் தோக்கணும் இவர் ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஆல்ரெடி என்னன்னு கேட்டீங்கன்னா இவனே தோத்துட்டு தான் இருக்கான். ஆனா நீ நினைக்கிறியா அந்த காசை வாங்கிட்டு உன்னை தோக்கடிக்க தான் பாரு. ஆல்ரெடி பாத்தீங்கன்னா தோக்குறது யாருன்னா அந்த நியூ பஸ் ஸ்டாண்ட் பசங்க தான். வாசல் நாங்க கெத்து 2 பாயிண்ட்ல இருக்கோம். ஆமா நான் ஜெயிச்சிட்டேன். ஓட்டப்பந்தயத்துல ஜெயிச்சிருக்கேன். பாஸ்கெட் பால்ல டிரா பண்ணிருக்கேன். சொல்றீங்க கோலுக்கு இடமே எங்க போய் கோல் போட போறீங்க? டேய் போஸ்ட் ரெடி பண்றது என்ன பெரிய விஷயமா? அந்த 2 கல்லை எடுத்து வைக்கிறோம். அந்த கல்லுக்கு நடுவுல அடிக்கணும். ஐயே அவ்வளவுதான். அதுலயும் தோத்தாங்கன்னு வைங்களேன். இவங்க புது பஸ் ஸ்டாண்டோட மானம் அதுலதான் போவோம். அதை ஜெயிச்சுட்டு பண்ண சொல்லுங்க. ஜெயிச்சுட்டு பண்ண சொல்லுங்க. நான் ஜெயிச்சுட்டேன் அதனால நான் பண்றேன். இதுதான் கடைசி கேம். இந்த கேம்ல நீ ஜெயிச்சா மட்டும்தான் மான மரியாதைன்னா என்னங்கிறது கிடைக்கும். ஆமா அப்படியே கிளு 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 பெரிய மான. 3 சான்ஸ் 2 சான்ஸா 2 சான்ஸ் இல்லை 3 சான்ஸ் இருக்கு. ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 2 கேம் முடிச்சிருக்கு. அதில் ஒரு கேம் ட்ரா. ஒரு கேமோட வின்னர் அதோ இருக்கிறார். ஓகே இந்த கேமோட வின்னர் மேபி ஆசிப் வின் பண்ணிட்டானா கேம் இன்னைக்கு ஈக்குவல் ஆயிரும். 2 பேருமே சமமன் ஆயிரும். மேபி தோத்துட்டானா நம்ம பாய் தான் வழக்கம் போல் வின்னராக இருப்பாப்புல. பாப் ரொனால்டோ மாதிரி போய் ரொனால்டோ மாதிரி ரொனால்டோ இப்படி தான் நிற்பானா? சரி வா ரொனால்டோ மாதிரி கரெக்டாக அடி. அடா பாவி பாய் ஏன்டா இப்படி அசிங்கப்படுத்துற? 3 சான்ஸ் தொடர்ந்து அவனுக்கே வா. இல்லை பாய் நீங்கள் யார் மாதிரி பாய் போட போகிறீங்க? இவர் வந்து மெஸ்ஸியா? யாருங்க நீங்கள்? ஆலன் கேனா? கெயின் ஃபாலோவர்ஸ் கெயின் ஃபேன்ஸ் என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. தயவுசெய்து கோச்சிக்காதீங்க. என்னாலேயே இதை கேட்டு ஜீரணிக்க முடியல. அதனால வேறு வழி இல்லை. போடுங்க சூஸ் பண்ணிட்டான். இவர் கேனை சூஸ் பண்ணிட்டாரு. நல்ல வேளை மெஸ்ஸி தப்பிச்சிட்டாரு. போடுங்க. பாய் கோல் போட்டாரு. என்னங்க இவரு? ஐயோ அது என்ன பாய் பேர் என்ன சொன்னீங்க? கெயினா? கெயினோட ஃபேன்ஸ் யாரு? WWE பிளேயர் போல அவரா? போலாம்டா. அதாவது அந்த கம்பிக்குள்ள போய்க்கலாம். அதாவது கோல் போஸ்டே தெரியாம ஒருத்தர் கோல் போடுறது கொண்டு வந்திருக்காங்க. அதுக்குள்ள ஆஹா அப்படியே வச்சு அடிடா. இல்ல நீங்க இப்போ ஒன்னு போட்டாலே வின்னிங் தான் பாய். போட்டாலே முடியும் பாய். போட்டுட்டு உங்க சிக்னேச்சரை போட்டு விட்டுருங்க. லாஸ்ட் சான்ஸ் அலப்பறையை போடுங்க. லாஸ்ட் சான்ஸ். லாஸ்ட் போட போறாரு. போட்டாருங்க. ஐயோ இந்த அசிங்கம் தேவையா பாய்? இந்த பல்பு தேவையா? இருந்தாலும் இந்த பல்பு தேவையில்லாது போடுறா. என்னடா நீனு? மறுபடியும் வா. ஐபி நீ எவ்வளோதான் ட்ரைனிங் பண்ணாலும் ஆசிஃபால ஒரு கோல் கூட போட முடியாது. பக்கம் கட்டவனே
எப்படி அசிங்கப்படுத்துறாங்க போடுறா, போட்டு தொலைடா, போடுறா, ஒரே ஒரு கோல் போடுறா. ஐயே வந்து 3க்கு வந்து 0 பாத்தீங்கன்னா 3க்கு 0. நான் வந்து 2க்கு 1. நீங்க தான் ஆல்ரெடி வின்னிங். வின்னிங் ஒரு சான்ஸ் நான் வின்னிங் அவ்வளவுதான். எதுக்கு ப்ரோ இங்க வந்தாங்க ஒரு வாட்டி போட்டு பார்க்கறேன் வந்தாங்க. ஏய் வின் பண்ணிட்டாரா இவரு? வின்னிங் தான். வந்தாங்க ஒரு வாட்டி எதுக்கும் ட்ரை பண்ணுவா. பாய் நீங்கள் இப்போ வந்துட்டு ஒரு விசித்திரமான ஒரு ஷாட் அடிங்க. யார் மாதிரியுமே இது வரைக்கும் யாருமே இப்படி ஒரு கோல் போட்டிருக்க கூடாது. அது மாதிரி டைவு பெல்ட்டி எப்படி வேணாலும் அந்த மாதிரி. பல்பு இதுக்கு பேர் தான் பல்பு. அதாவது பாய் அவனாச்சும் கோல் போஸ்ட் தாண்டி அடிச்சா, நீங்கள் எல்லாம் கோல் போஸ்ட்டுக்கு முன்னாடி கூட வரல, நின்றுச்சு. இதெல்லாம் ஒரு கேம் இது பண்ணுறீங்க. ஆனால் எப்படி பார்த்தாலுமே வந்து எல்லாருக்குமே தெரியும் கேமோட வின்னர் யார் அப்படின்னா அது வந்து நம்மளோட பாய் தான் வந்துட்டு நீ கேமோட வின்னர். 2 கேமில் வின் பண்ணியிருக்காரு. 3 கேம். புது பஸ் ஸ்டாண்ட் கழிவறையில் கொண்டு இவன் மூஞ்ச வைக்குமா? ஐயோ இப்போ நான் ஜெயிச்சிட்டேன். நியூ பஸ் ஸ்டாண்டு பெஸ்ட், கீழாவாசல் தான் பெஸ்ட். அவங்க 2 பேரும் காட்டுங்க, ஜூம்ல காட்டுங்க அவங்க மூஞ்ச. அதாவது எனக்கு ஓடுனா மட்டும் உன்னை விட்டுருவோமா? ஓடுறாங்க சந்தவு கிடையாது. ஏன்டா ஓடுற? வெக்கம் கட்டவனா நீ? மானம் கட்டவனா நீ? இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா எனக்கு ரோசம் இல்லை, சூடு இல்லை, கொஞ்சமாவது உப்பு போட்டு திங்கிறியே இல்லை. இவர் ஜெயிச்சிட்டார்ல, இந்த கிளி கிளிக்கிறாரு, அமைதியாக வர. தம்பி இப்போ வந்து தோத்ததுனால எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பாதாம் பால், பாய்க்கு பருத்தி பால், யார் யாருக்கு என்னென்ன வேணுமோங்கிறத வாங்கிக்கோங்க. எதுக்கு வந்துருவாங்க? தம்பி வாங்க, தம்பி வாங்க, உங்களை நாளைக்கு அறுக்கணும். வாங்க பாய், கூட்டு போவோம் வாங்க. ஆலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். தஞ்சாவூர்ல கப்பல் தெரியுமா? அதாவது கப்பல் வந்து ஒரு இடத்துல ரெடி பண்ணி கொடுத்தாங்க. அது யாருக்கும் தெரியல. பாய் எங்க பாய் ஓடுறீங்க? சொல்லுங்க ப்ரோ. ஒண்ணு இல்ல, தஞ்சாவூர்ல கப்பல் வருது. எங்க வருதுன்னு தெரியுமா? தெரியும் ப்ரோ, என்கிட்ட கப்பு தான் ப்ரோ இருக்கு, கப்பல் இல்லையே. ஜோக் இல்ல இல்லையா? கப்பு முக்கியம் இல்ல பாய், கப்பல் இப்ப தஞ்சாவூர்ல வருது. எங்கன்னு தெரியுமா? ஆசிப்புக்கு தான் தெரியும். ஆசிப் உனக்கு தெரியுமாடா? உனக்கு தெரிஞ்சு இங்கே வர்றது ஐடியா இருக்கா? இல்ல நான் சொல்லுவா, இங்கதான் கப்பல் வருது. அந்த கட்டையா இருக்கு பாரு, அதுதான் கப்பல். இதுதான் வந்து இப்ப நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. என்னடா புத்தலாட்டாது? நீங்க பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பாத்திருக்கீங்களா? ஆமா, வீடியோஸ்ல நிறைய பேர் போட்டிருக்காங்க. தஞ்சாவூர்ல கப்பல் அதாவது இருக்கா? தஞ்சாவூர்ல கப்பல் எங்க வருதுன்னு பாத்தீங்கன்னா நம்ம கொந்தைய நாச்சியார் காலேஜுக்கு ஆப்போசிட்ல வருது. ஆனா இன்னும் வரல, இப்பதான் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதை வந்து நடத்துறது பண்றது எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம பாய் தான் எடுத்துட்டாப்ல. இத வந்து ஒரு அப்டேட் கொடுக்க சொன்னாப்ல. எல்லார் பேஜ்ல இருந்து வந்துருச்சு, எங்க பேஜ்ல வரல, அதனால எங்க பேஜ்லயும் வரும். பாய் வந்து நல்லபடியா இந்த கப்பலை. ஆமா சார், பாத்தீங்கன்னா நாங்க வந்துட்டு 300 crores வந்துட்டு கப்பலை இறக்கிருக்கோம். அங்க பாருங்க, அதை காட்டுங்க, ஒரு நிமிஷம் ஜூம் பண்ணுங்க. பாத்தீங்கன்னா உங்களுக்கு கூம்பு வடிவில் இருக்கும், பின்னாடி பாத்தீங்கன்னா அப்படி இருக்கும். இன்னும் வரல, நாங்க ரெடி பண்ணிட்டு இருக்கோம். கூடிய சீக்கிரம் தஞ்சாவூர்ல பாப்போம். அது ஆக்சுவலி வரப்ப என்ன மாதிரி டிசைன்ல இருக்கும், நீங்க ஏதாவது செஞ்சு காட்டுங்க. அந்த டிசைன் வந்துட்டு சேலத்துல என்ன ஒரு புத்திசாலித்தனம். ஆனா இத பார்த்தா கப்பல் மாதிரி தெரியலையே. இப்போ வந்து கப்பல் எப்படி இருக்குங்கிறது வந்து பாய் வந்து சொல்லுவாப்புல. பாய் கப்பல் கப்பல் வந்து எப்படி இருக்கு? இதை பார்த்தா கப்பல் மாதிரியே தெரியலையேங்க. கக்கூஸ்ல இருக்கிற மாதிரியே இருக்கு. அதாவது இந்த கப்பல், அதாவது நிலைய அதே பொசிஷன்ல நிலைய. இந்த கப்பல் வந்து இப்படிதான் வந்து இருக்குமா? இதுல வந்து மக்கள் இங்கதான் வந்து விளையாடுவாங்களா? இது என்ன பிளே கிரவுண்டா இருக்கு? அசிக்கு இதை பார்த்தா உனக்கு எப்படா தோணுது? கப்பல் மேலே கப்பல் கவுந்துரும். கப்பல் கவுந்துரும். சூப்பர். அதாவது ஒரு கப்பல் ஆரம்பிக்கிறப்ப கவுத்துருன்னு சொல்றாப்புல. அப்பயே யோசிச்சு பார்த்துக்கோங்க, இவனுக்குள்ள எவ்வளவு வன்மம் இருக்கு. ஏன் இந்த மாதிரி ஒரு பாசிட்டிவா சொல்றா? கப்பல் அதுங்க தண்ணிலாம் ஓடுமா? கப்பல் போகுமா? அதெல்லாம் போகும்டா. அவனு எப்படி போகும் கப்பல்? போய் காட்டுங்க பாய், நீங்க போய் காட்டு. கப்பல் எப்படி போகும்? அந்த கப்பல் எப்படி போகுங்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் வந்து பாய், கப்பல் எப்படி போகும் இப்படிதான் ஆடி குலுக்கி 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 பொறுமையா போகும்.
அதாவது இது வந்து சின்ன எக்ஸாம்பிள். அதாவது இந்த கப்பல் வந்து ஒரு 3 டைப்பில் போகும். என்ன பாய், அதிகமாக தண்ணி இருந்தால் எப்படி பாய் போகும்? அது ஃபைனலாக வந்துட்டு என்ன சொல்ல வரோன்னா, இந்த கப்பல் இருக்கான்னு கேட்குறீங்க. நம்ம குந்தவை காலேஜ்க்கு ஆப்போசிட்டில் தான் இருக்குங்க பாருங்க. கப்பல் ரெடி ஆகிட்டு இருக்கு. அதாவது இப்படி இருக்கு பாருங்க. ஏறலாம், ஏறு. இதை காட்டிடுங்க, ஜூம் பண்ணிடுங்க அதை கப்பலில். இதான் கப்பல். ஆக்சுவலி வந்து இந்த கப்பல் வந்து இந்த வடிவத்தில் தான் வரப்போகுது. இதை தான் வந்து பிளான் வந்து எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க. அதுக்கான இன்ஜினியர் யார்? ஓ, அவன் தான் இன்ஜினியரா? இதை பார்த்தா எனக்கு கப்பல் மாதிரி தெரியல, எனக்கு வேற மாதிரி தோணுது. ஓகே, யாருக்கெல்லாம் எப்படி தோணுது கமெண்ட் பண்ணுங்க. ரொம்ப சூப்பராக